லாரி கட்டுறதுக்கு 10 கோடி ரூபாய்க்கு பஸ் ஸ்டாண்ட் கட்டிட்டு நீங்க என்னத்தை டெண்டர் அடிக்கீங்க? எல்லாரும் கொண்டு ஊர் முழுக்க நிறுத்துறாங்க. இதுல என்ன உங்களுக்கு லாபம் வரும்? இந்த 8ஆம் நம்பர் கடை யார் கடமா? திறக்கவே இல்லையா? ஒரு நாளுமே திறக்கலையா அந்த கடை? அதான் என்ன பொருள் விற்கிறாங்க? பஸ்ஸே நான் ஓட விட மாட்டேன். இல்ல பஸ் ஸ்டாண்டுக்குள்ளதான் வந்துட்டு போனோம் எல்லா பஸ்ஸும். ரோட்ல யாரையுமே ஏற்றக்கூடாது. பார்க்கிங் யார்டு மாதிரி நிறுத்திட்டு இருக்காங்க. ஆனது அந்த பஸ்ஸுக்கு வாட்டி தண்ணி வருதா பாத்துருங்க. சோழப்பாப்பா கடை வருதா? மக்கள் பயன்படுத்துற மாதிரியே தெரியல. நீங்க இப்போ ஸ்டாண்ட் எடுத்து என்ன லாபத்துல வர போறீங்கன்னு எனக்கு தெரியல. எல்லா பஸ்ஸும் உள்ள வரணும், ஷெல்டர்ல போட்டுட்டு தான் போகணும். திருப்பி நான் அடுத்த வாரம் சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷன் வரேன். இல்லைன்னா ஈவோவையும் யாருக்கும் தான் கொடுப்பேன். பெண் சிங்கம் கர்ஜிப்பது போல் பேருந்து நிலையத்தை அதிர வைத்த மாவட்ட ஆட்சியர். லாரி கட்டுறதுக்கு 10 கோடி ரூபாய்க்கு பஸ் ஸ்டாண்ட் கட்டிட்டு